கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7/4/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Your attitude should be the same as that of Christ Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் சிந்தை, அந்த சிந்தை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் வேத வசனத்தின் மூலமாய் சிந்தித்து நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய சிந்தை, ஆண்டவருடைய சிந்தைகளில் ஒரு சிந்தை என்ன என்பதை குறித்து வேதத்தின் மூலமாக தியானிக்கலாம். இதே வசனங்களிலே பிலிப்பியர் 2 6-7 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கு வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட சிந்தைகளிலே பிரதானமான சிந்தை தாழ்மையின் சிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதுவரைக்கும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேகருக்கு இன்றைக்கு அந்த தாழ்மை என்பது வெறும் பேச்சில் தான் காணப்படுகிறதே தவிர, அவருடைய ஆட்டிடியூட், பிஹேவியரில் அந்த தாழ்மையின் சிந்தை, அந்த தாழ்மையின் எண்ணம் நம்மிடத்தில் காணப்படுவதில்லை. ஆண்டவரே எனக்கு தாழ்மை தாரும், தாழ்மை உணர்வு எனக்கு தாரும், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறதான ஜெபங்களும், தாழ்மையோடு கூட நடந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறதான வார்த்தைகளும் இருக்கிறத தவிர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அது வெறும் வார்த்தைகளிலே காணப்படுகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே செயல்படுகிற காரியங்களிலே அந்த தாழ்மையின் சிந்தை காணப்படுகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு சிந்தை, தாழ்மையின் சிந்தை எனக்கு தாரும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போம். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை கையளிக்கிறேன், முற்றுமுடிய தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய தாழ்மை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது தங்களை செத்த நாய் என்று சொல்லியிருக்கிறார்கள், தெள்ளுப்பூச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள், மண் என்று சொல்லியிருக்கிறார்கள், புழுதியும் சாம்பலுமாகிய நான் என்று தங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள். நமக்கோ வார்த்தைகளின்படி இருந்து விடாதபடி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் செயல்முறைகளிலும் கிறிஸ்துவனுடைய தாழ்மையின் சிந்தை நம்மிடத்தில் வெளிப்படுவதாக. நம்மை தாழ்த்தும் பொழுது தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலும் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களுக்குள்ளும் இருக்க கடவுதாக. பேச்சில், எண்ணத்தில், பார்வையில், செயல்பாடுகளில், நடைமுறை வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அந்த தாழ்மையின் சிந்தை எங்களிடத்தில் காணப்பட பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. நேற்றைய கேள்வியும் பதிலும். எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். யாரிடத்தில் சொன்னது? சவுல் தாவீதிடம் சொன்னது. 1 சாமுவேல் 24:17. இந்த நாளுக்கான கேள்வி, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, யாரிடத்தில் சொன்னது?